மீன் இப்போ நம்ம நல்லா விறகு வச்சாச்சு, வறுக்க கணக்காக விறகு வச்சு எண்ணெயில் இட்டு நல்லா நம்ம வறுத்து எடுத்து வைக்க போகிறோம். வச்சுட்டு என்ன பண்ணிடுங்கன்னா கடுகு தாளிச்சோம். அதே கடுகு தாளிச்சோம்னா இஞ்சி பூண்டும் போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மிளகு பொடி எல்லாம் போட்டு நல்லா வதக்கும். மிளகா வத்தல் மிளகாய் எல்லாம் போட்டு நம்ம நல்லா நல்லா வதக்கி கொடுத்துட்டு இஞ்சி பூண்டு வந்து கொஞ்சம் வெந்ததும், கொஞ்சம் இல்லை கொஞ்சம் நல்லாவே வேகட்டு. நல்லா வெந்ததும் ஒரு தக்காளியை அரைச்சி ஊற்றி நல்லா அதில் அந்த தண்ணி ஈர்ப்பம் போகிறது வரைக்கும் நல்லா வதக்கணும். நல்லா வதக்கி கொடுத்துட்டே இருங்க. அதுக்கு வதக்கி கொடுத்துட்டு அடுத்து கொஞ்சமாக பெருங்காயப்பொடி, கொஞ்சம் மணத்துக்கு வேண்டி வெந்தயப்பொடி, இதை ரெண்டையும் கூட இட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம வந்து கொஞ்சம் உப்பு, தேவைக்கு உப்பு கொஞ்சம் பார்த்து போடுங்க. உப்பு ஏன்னா ஏற்கனவே நம்ம மசாலா இலையெல்லாம் உப்பு சேர்த்துருக்க, அதனால் அது எப்படி இருக்குன்னு தெரியாது உப்பு, அதனால் பார்த்து கணக்கு பண்ணி போடுங்க. நல்லா கொதித்து அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர நல்லா கொஞ்சம் மிளகா பொடியும் போட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டு நல்லா கிண்டி கொடுக்கணும். நல்லா கிண்டி கொடுத்துட்டு அது கொஞ்சம் ஒரு ஸ்டேஜ் வந்ததும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரது மாதிரி என்ன பண்ணணும்னா அந்த மீனை எடுத்து தட்டு ஒரு கிண்டி நல்லா கொஞ்சம் வினிகர் கொஞ்சம் வினிகர் சேர்க்கணும். வினிகரம் சேர்த்து நல்லா கிண்டி நல்லா திளைச்சி வந்ததும் என்ன பண்ணணும்னா நல்லா திளைக்கணும். ஏன்னா அதில் தண்ணீர் அம்சம் இருக்கக்கூடாது. அதனால நல்லா திளைச்சி வந்தது மீனையும் போட்டு நல்லா ஒரு பரட்டி கிண்டி எடுத்து இப்போ மீன் எடுத்த இடத்துல எல்லாம் என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி மீன் ஊறுகாய் செஞ்சு வச்சோம்னா நமக்கு 2 மீன் ஒரு ரசம் ஒரு தவறையில் வச்சோம்னா நம்ம மீன் சாப்பிடுவாங்க வந்து இந்த ஒரு மீன் இல்லாத ஃபீல் இல்லாமல் நம்ம நிம்மதியாக சாப்பிடலாம்.